praise your holy name and we worship your holy name. Exalt your name. Sarva Vallava Yehova Devan எங்கள் தேவன் பூமியின் ராஜா. பாடுவோம் சேர்ந்து எல்லாரும். சர்வ வல்லவர் யெகோவா தேவன் எங்கள் தேவன் பூமியின் ராஜா. உம்மை நேசிக்கிறோம்
தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர், யெகோவா தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க கூடியிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கிருபை. இந்த காலையில் உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்தும் துதியோடு அவருடைய பிரசன்னத்திலே புகழ்ச்சியோடு ஆராதனையோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடுவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சர்வ வல்லவர் என்னுடைய எஜமானனாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். எல்லாரும் ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். உற்சாகமாய் சொல்வோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கரங்களை தட்டி சொல்லுவோம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். என்னுடைய தேவன் சர்வ வல்லவர், அந்த சர்வ வல்லவர் என்னுடைய சொந்தமாக மாறி இருக்கிறார். இன்னைக்கு நான் யாரோ அறியாத ஒரு தேவனை, தூரத்திலே மறைந்திருக்கிறவரை, புரியாத ஒருவரை நான் ஆராதிக்கல.
அவர் சொந்தமாக மாறிவிட்டார். என் தகப்பனாக மாறி இருக்கிறார். எனக்குள்ளே வாழுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இந்த காலையில விசுவாசிங்க. ஓங்கும் புயம் பலத்த கரம் எனக்காய் விரிக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து பாடலாமா? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும்
வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்முடைய தேவன் பட்சத்திலே மாத்திரம் இருக்கிறது. அந்த பார்வோன் மோசையை பார்த்து சவால் விட்டான், என்னுடைய கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார்? அந்த தேவனெல்லாம் எனக்கு தெரியாது, யாரும் என்னை விட்டு விடுவிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா பார்வோனையும் அவன் சேனைகளையும் மடங்கடிக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை உண்மையை விசுவாசிக்கின்ற கால நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை, எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? காலை நான் இந்த வாரம் நம்முடைய சபையில் இருந்து ஒரு தம்பி மிஷினரியா போயிருக்கிறாரு பீகாருக்கு. அவர் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஒரு SMS அனுப்பினார். அப்போ நான் அவருக்கு விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்போ நான் பேசும்போது, தம்பி எப்படி ஊழியங்கள்லாம் அப்படி இருக்குன்னு விசாரித்தேன். அப்போ சொன்னானே, ரொம்ப ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கோம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அப்போ நான் எதுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொன்னால், ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன், நாங்கள் கொஞ்ச நாளாக நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கோம், அநேக ஆத்துமாக்கள் இங்கே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புகிறாங்க. அப்போது இந்த ஜனங்கள் எல்லாம் முன்னால் எங்கே இருந்தாங்கன்னா, ஒரு மந்திரவாதி அவங்களை வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சு அவர்களுக்கு மந்திரம் செய்து அவர்களை அப்படியே அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான். ஆனால் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இங்கே ஆராதனை நடக்க 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 அந்த மந்திரவாதியினுடைய மந்திர செயல்கள்லாம் வேலை செய்யாமல் போயிடுச்சான். சுத்தமாக அந்த கிராமத்தில் அவன் என்ன மந்திரம் பண்ணாலும் அந்த மந்திரம் வேலை செய்யலையான். அப்போ அவன் வந்து இந்த ஊழியர்கள்ட்ட வந்து சண்டை போட்டானா, இது என்ன, நீங்கள் வந்ததுலேருந்து என் மந்திரமே வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு வியாபாரமே இல்லை, நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொன்னான். இவங்க சொன்னால், நாங்களாம் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். அப்போ அவன் எவ்வளோ பேசி பார்த்துருக்கான், அவங்க போக மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் வந்து தீவிரவாதிகளெல்லாம், இந்த மதத்தின் தீவிரவாதிகள்லாம் கூட்டு வந்து இவர்களோட என்ன பேசினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீயும் போக மாட்டேன்ற, உன் கடவுள் வல்லமையும் குறைய மாட்டேங்குது, எங்கள் வல்லமை வேலை செய்ய மாட்டேங்குது, அப்போது 25,000 நஷ்ட ஈடு கொடு. எவ்வளோ கொடுக்கணுமா? 25,000 நஷ்ட ஈடு கொடுத்துட்டு போ, எனக்கு வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுன்னு. நான் அவனுக்கு தெரியுது நம்முடைய தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரியது. நாம பாருங்க என்னென்னத்துக்கோ பயந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். பயப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், அல்லேலூயா, ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலேயும் அவருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. பிசாசை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாபத்தை, வியாதியை ஜெயித்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a mighty God we serve. எவ்வளோ ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இன்றைய கால கர்த்தரை மகிமையோடு மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிப்போம். வல்ல தேவனை துதித்திடுவோம். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் எல்லாம் வணங்குகிற வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. கரங்களை தட்டி, come on. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. கரங்களை தட்டி பாடுவோம். வல்ல தேவனை துதித்திடுவோம், வல்ல தேவனை துதித்திடுவோம். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும் வல்ல தேவனை துதித்திடுவோம். வல்ல தேவனை துதித்திடுவோம், வல்ல தேவனை துதித்திடுவோம்.
மகிமை செலுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. Mighty is our God, mighty is our King. He is ruler of everything. His name is higher than any other name. எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்த்தப்பட்ட ஒரு நாமத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவருக்கு துதி, அவருக்கு கனம், அவருக்கு மகிமை, அவருக்கு ஆராதனை, அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. Mighty is our God, mighty is our King, mighty is our God, is the ruler of everything. பாடுவோம். Mighty is our God, mighty is our King, mighty is our Lord, is the ruler of everything. பாடுவோம். Mighty is our God, mighty is our God, mighty is our King, mighty is our Lord, is the ruler of everything. His name is higher than any other name. His power is greater, for He has created everything. Mighty is our God, mighty is our King, mighty is our Lord, is the ruler of everything. கரங்களை தட்டி சொல்லுவோம். Glory to our God, glory to our King, glory to our Lord, is the ruler of everything. Glory to our God, glory to our God, glory to our King, glory to our Lord, is the ruler of everything. His name is higher than any other name. His power is greater, He has created everything. Praises to our God, praises to our King, praises to our Lord, is the ruler of everything. Praises to the Lord, praises to our God, praises to our King, praises to our Lord, is the ruler of everything. His name is higher than any other name. His power is greater, He has created everything. தமிழிலே பாடுவோம். நம் வல்லவர், நம் ராஜா வல்லவர், நம் கர்த்தர் வல்லவர், அவர் ஆளுகை செய்கின்றார். கரங்களை தட்டி சொல்லுவோம். நம் தேவன் வல்லவர், நம் ராஜா வல்லவர், நம் கர்த்தர் வல்லவர், அவர் ஆளுகை செய்கின்றார். எல்லா நாமத்திலும் அவர் நாமம் உயர்ந்தது. சர்வ வல்லவர், சகலமும் படைத்தார். மகிமை தேவனுக்கே, மகிமை ராஜனுக்கே, மகிமை கர்த்தருக்கே, அவர் ஆளுகை செய்கின்றார். சொல்லுவோம். மகிமை தேவனுக்கே, மகிமை ராஜனுக்கே,
தேவனை கரங்களை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், பெரியவர், பெரியவர், சர்வ வல்லவர். அவர் எப்பொழுதும் இந்நேரமும் துதிக்கு பாத்திரமான நம்முடைய தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள அவருடைய வல்லமையை காணும் பொழுது ஒரு மனிதனும் துதிக்காம இருக்கவே முடியாது. துதி என்பதை நான் ரெண்டாய் பிரிக்க முடியும். ரெண்டு விதமான துதி இருக்கிறது. ஒரு துதி கர்த்தர் நன்மை செய்த பிறகுதான் துதிப்பேன் அப்படின்னு காத்திருக்கிறது. இன்னொன்று கர்த்தர் நமக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் முன்பதாகவே துதிக்க ஆரம்பிப்பது. இந்த கேட்டகரியில துதிக்கிறவங்களை நீங்க பிரிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா. தேவன் நன்மை செய்து தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் துதிப்பேன் அப்படின்னு சொன்ன கூட்டத்தில் யார் இருந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நான் சொல்வேன். செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது, பார்வோனின் சேனை அவர்கள் பின்பாக சூழ்ந்து கொண்ட பொழுது அவங்க எல்லாரும் துதிக்கல, அவங்க எல்லாம் முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு எகிப்துல கல்லறை இல்லை என்றா எங்களுக்கு கொண்டு வந்தீங்க, நாங்களுக்கு எல்லாரும் மாண்டு போக போகிறோம் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்து வெட்டாந்திரையிலே அவளை நடக்க பண்ணி அதே தண்ணீரிலே எகிப்தினுடைய சேனைகள் எல்லாம் மூழ்கடித்ததை பார்த்த உடனே இதே முறுமுறுத்த ஜனங்க தான் உடனே துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த துதி நீடித்து நிற்கவே இல்லை. அடுத்த பிரச்சனை வரும்போது திரும்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பாட்டுக்காக, மாம்சத்துக்காக மாறி மாறி அவங்க முறுமுறுத்துட்டே தான் இருந்தாங்களே தவிர கர்த்தரை துதிக்கவே இல்லை. முடிவை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். ஆனால் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு வாக்குத்தத்தம் பெற்றதை அனுபவிப்பதற்கு அடைவதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு முன்பதாகவே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை செய்ய வல்லவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார். பவுலும் சீலாவும் இப்படிதான் கர்த்தரை துதித்தார்கள். கைகளும் கால்களும் தொழுவத்திலே மாட்டப்பட்டு விட்டது. விடுவிக்க எந்த கரமும் வரவில்லை. இருளிலே பயங்கரமான குற்றவாளிகளோடு அவர்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆராதிக்க கூட யாருமே இல்லை, அவர்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. ஆனா அந்த சிறைச்சாலையிலே தனியாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த சிறை வாசத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. முடிவு என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே இறங்கி வந்த அவருடைய கட்டுகளை தேவன் உடைத்து போட்ட அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாகவே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தம்முடைய மகிமை அங்கே விளங்க பண்ணினார். அவர்கள் பார்ப்பதற்கு முன்பதாகவே, யோசிப்பதற்கு முன்பதாகவே கட்டுகள் அவிழ்ந்து போனது. எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு பெரிய மகிமை இந்த சிறைச்சாலையில் இறங்கினது. இந்த காலையில நமக்கு முன்பாக ஒரு தெரிந்தெடுப்பு இருக்கிறது. நீங்க கண்ட பிறகு விசுவாசிக்க போறீங்களா? காணாமலே விசுவாசிக்க போறீங்களா? காணாம விசுவாசிக்கணும். கர்த்தரை, கர்த்தருடைய அற்புதத்தையும் அவருடைய வல்லமையை பார்க்கறதுக்கு முன்பதாகவே விசுவாசத்தோடு துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காலை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வதற்காய் நான் காத்திருக்க போகிறது இல்லை, இன்றைக்கு நான் உம்மை துதிக்க போகிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த சபை அறிந்திருக்கிறதா? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாயை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை இங்க இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இங்க இறங்கட்டும். கட்டுகளை உடைக்கிறவர், கதவுகளை திறக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் இங்க இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உரபாபாபா ஷபலபா ரபதுலபௌரியா. Start worshiping him. Start worshiping him. தேவன் உனக்காய் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அதிசயத்தை விளங்க பண்ணுகிறவர், வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் இங்க இறங்கி வந்திருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் எழும்பட்டும்.
உங்கள் விசுவாசம் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஓ ஹalleluya. அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு வாழ்கிறவர். அவர் ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே வாழும் எனக்கு தோல்வி என்பதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. Thank you Lord, 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 thank you Lord. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நமக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் அதை சம பூமியாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்க முன்பாக ஒரு பெரிய அடைப்பட்ட வாசல் இன்றைக்கு இருக்கலாம், அதை தேவன் உடைத்து விட தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை தருகிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உன்னோட வருங்காலத்திற்காக நீ பயந்து வந்திருக்கிறியாமா? ரொம்ப திகைத்து போய் வந்திருக்கிறியா? என்ன நடக்கும்? யார் எனக்கு இதை திறப்பார்கள்? இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? இந்த காற்றை யார் அமர்த்துவார்கள்? இந்த அலைகள் எப்படி அடங்கும்? பயந்து வந்திருக்கிறீங்களா? ஒன்னும் மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிற, தடைகளை விலக்கிற முன்பாக செல்லுகிற. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானா நீங்க கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிகளிலே தேவன் வாசம் பண்ணுகிறார், துதிகளிலே தேவன் பிரியப்படுகிறார். துதிக்கிறவர்களுக்காக இறங்கி வந்து தேவன் மகிமை விளங்க பண்ணுகிறார். 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தரை நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் வாயை திறந்து come on, open your mouth with faith, come on, worship his name, worship his name, worship his name. ஒரு பயங்கரம் உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அக்கினியால் பதிலளிக்கிற தேவன், தடைகளை விலக்குகிறவர். ஹalleluya, ஹalleluya. இங்க இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். துதியோடு அவரை நீங்கள் சந்தியுங்கள், துதியோடு சந்தியுங்க, துதியோடு சந்தியுங்க. பயங்களை தாண்டும்படி, ஹalleluya, தடைகளை விலக்கும்படி தேவனுடைய வல்லமை இங்க இறங்கி வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரை விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா விதமான மந்திர கட்டுகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளின் செய்கைகளை முறித்து போடுகிற வல்லமை உள்ள, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை உடையவராகிய கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார், வந்திருக்கிறார், வந்திருக்கிறார். ஆர்ப்பரியுங்க, ஆர்ப்பரியுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya, thank you, thank you, thank you. முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரைக்கும், ஹalleluya, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்பீர்களாக. தேவன் துதிக்கு பாத்திரு, கனத்திற்கு பாத்திரு. உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நான் இறங்கி வந்திருக்கிறேன். உனக்காய் மகிமையான காரியங்களை நான் செய்வேன். ஓ ரபா பாபா சந்தல ரபதுல பௌரியா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் சரீரத்தின் மேல் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா கட்டுகள் உடையும்படி, எல்லா பலவீனங்கள் அகன்று போகும்படி, எல்லா வலி வேதனை, எல்லா வியாதி இயேசுவின் நாமத்தினாலே கட்டறுக்கப்படுவதாக, கட்டறுக்கப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். In the name of Jesus, in the name of Jesus. Thank you Jesus, thank you Jesus. உனக்கு விரோதமாய் எழும்புவதை தேவன் தடுத்து நிறுத்துகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் கர்த்தரால் உண்டான கூட்டம் அல்ல. நீ அவர்களை தேடியும் காண மாட்டாய். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் சர்வ வல்லவர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றி இருக்கிறார். ஒரு ஜெயக்கொடி, ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஓ thank you Jesus, thank you Jesus. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நடக்கும், அவள் வாழ்க்கையில் சம்பவிக்கும், 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 சம்பவிக்கும். இன்றைய கர்த்தர் உனக்காய் இறங்கி இருக்கிறார். மகிமையான செய்கைகளை செய்யும்படி துதி மகனே, வாயை திறந்து கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தம்பி, உனக்காய் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு மகிமையான காரியங்களை தேவன் அறிவிக்க போகிறார். ஓ ரபாபா ஷபலபா ரபதுல பௌரியா.
இன்றைக்கு ஒரு பிள்ளை இங்கே வந்திருக்கிறாய், நீ வெளிநாடு போக வேண்டும் என்று நீ நிறைய வேளையில திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி அநேக தடைகளோடு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் கதவுகளை திறப்பேன், நீ அறியாத பாதைகளை உனக்காய் திறப்பேன். தேவன் உன்னை அறியாத இடங்களுக்கு கொண்டு போவார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார். தேவன் செய்வார், தேவன் செய்வார். Oh Jesus, we worship you. Oh, thank you Jesus. 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 இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க. பல ஆண்டுகளாக உங்கள் சரீரத்தில் உள்ள ஒரு வேதனை, எல்லா டாக்டரும் கைவிட்டு விட்டார்கள். இந்த வேதனை நீங்க முடியாமல் நீ வேதனையோடு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை உன்மேல் இப்பொழுது இறங்குகிறது. என்னுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. என்னுடைய வல்லமை நீ அனுபவிப்பாய். இப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது உனக்கு ஒரு சுகம் நான் தருகிறேன். நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர். சகல வியாதிகளையும் சுகமாக்கும்படி அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ரபபபப ஷபலபரபதுலபௌரியா. இன்னைக்கு ஒரு விசேஷத்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஓ, உனக்காய் யுத்தம் செய்கிறவராக, உனக்காய் வழக்காடுகிறவராக, உனக்காய் காரியங்களை செய்து முடிக்கிறவராக இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. Thank you. Thank you Lord. Thank you Lord. ஓ ரபபா ஷபலப ரபதுலபௌரியா. அம்மா, நீங்க இதுவரைக்கும் உங்கள் கண்களால் பார்த்ததை விசுவாசிச்சீங்க. ஆனால் காணாதவைகளை தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை அதிலே விளங்குகிறது. உன்னுடைய புத்தி கெட்டாத காரியங்கள், உன்னுடைய வல்லமைக்கு மிஞ்சின காரியங்கள், உன்னுடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்களை தேவன் நிறைவேற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். கட்டுகளை அறுத்து போடுகிறார், காயங்களை கட்டுகிறார். எல்லா அடிமைத்தனங்களை தேவன் விடுவிக்கிறார். இங்கே ஒரு சகோதரன் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஒரு பயங்கரமான அடிமைத்தனம் உன் வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கிறது. உன் குடும்பத்தை முன்னேற விடாமல் தடுக்கிறது. உன் சிந்தனையை முழுவதும் இருளாக்கி விட்டது. என் தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை விசுவாசிப்பாயானால் நீ மகிமையை காண்பாய், நீ மகிமையை காண்பாய். ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை நான் எகிப்தின் கையில் இருந்து விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். என் வல்லமையை பெற்றுக்கொள், என் வல்லமையை பெற்றுக்கொள். Thank you, thank you, thank you, thank you, thank you. Oh rababa shabalaba rabadulaba. Hallelujah, 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 hallelujah. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் வல்லவர், எனக்குள்ளே இருக்கிறவர் போதுமானவர், எனக்குள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைய காலையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம், செங்கடல் உனக்கு முன்பாக நிற்கலாம், சேனைகள் உனக்கு பின்பாக உன்னை விரட்டலாம். ஆனால் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இன்னைக்கு ஒரு விடுதலையை தந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய காலையில விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. Thank you. Oh hallelujah. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். கரங்களை தட்டி உற்சாகமா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும்
அறிக்கை பண்ணுங்க. எனக்குள்ளே ஹalleluya. குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் தேவன் பலவீனப்பட்டவர் அல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் உள்ளவர். ஹalleluya 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 hallelujah hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord.
Oh Jesus, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்கள் உயர்த்தி உம்மை என்றும் போற்றுவே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் போற்றுவே. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மகாதேவன், மகாதேவன், அதிசயம் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம் போல் யாரும் இல்லை. மகாதேவன், அதிசயம் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. I feel the special presence and the power of God this morning. அந்த வல்லமை விருதாவாய் வரவில்லை, உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையை தொட்டது, என் சரீரத்தை தொட்டது. ஓ ரபா பாபா ஷபா லபா ரபா துலபா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலவீனன் என்று நினையாதே, நான் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். எளியவனை எடுத்து நான் புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு நான் உட்கார பண்ணுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர்
சர்வ வல்லவரே, இன்றைக்கு உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணினதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய வல்லமை அனுபவிப்பதற்கு உம்முடைய மகிமை நீர் விளங்க பண்ணினே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரை கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு அனுபவித்திருக்கிறீங்க? உங்களுக்குள்ளே நற்கிரியை துவங்கின தேவன் அதை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சாட்சியின் நாளாய் மாறும். தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி இருக்கிறார். இந்த